நீங்க எந்த ஊரா நீங்க சொல்லாத எந்த ஊர் பழைய க்ளோஸ் பண்ணி ஓடி போயிரு நாளை காலையில கடை திறந்து நீங்க காலை விடியும் ஆக்ரா பேசிக்கிட்டு நீங்க எந்த ஊர்ல நீங்க எந்த ஊர் நாய் நீங்க நாட்டு பேசிக்கிறா ஏன் மீசி எடுத்துக்கிறா நீங்க ஒரு நீ அவங்கிட்ட பேசுங்க சமூக குற்றவாளிகளை கண்டிக்கவோ தண்டிக்கவோ திறனற்ற தமிழக காவல்துறை தங்களது வீரத்தை வெளிமாநில தொழிலாளர்கள் மீது காண்பித்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோவிலில் காவல் நிலையத்தில் காவலராக பணிபுரிந்து வரும் மோகன்குமார் நேற்று காஞ்சிக்கோவில் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்திருக்கிறார். அப்போது அங்கிருந்த இரவு உணவு கடை ஒன்று திறந்திருப்பதை கண்டு மோகன்குமார் கடையில் இருந்த வடமாநில ஊழியர்களிடம் கடையை மூடும்படி கூறி அங்கிருந்த பொருட்களை தனது கையில் இருந்த லத்தியால் கீழே தள்ளிவிட்டிருக்கிறார். 10 மணி ஆகியும் கடையை திறந்து வைத்திருப்பது ஏன் என்று கூறி கடையில் இருந்த ஊழியர்களிடம் தகாத வார்த்தைகளால் பேசி அவர்களை அடிக்க முற்பட்டிருக்கிறார். அங்கிருந்த ஊழியர்கள் எதுவாக இருந்தாலும் எங்கள் ஓனரிடம் பேசிக்கொள்ளுங்கள், நாங்கள் இங்கு வேலைதான் செய்கிறோம் என்று கூறி கடையை பூட்ட முற்பட்ட போது மேலும் தகாத வார்த்தைகளால் வசைபாடி சென்றிருக்கிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி சமூக ஊடகங்களில் பரவியிருக்கிறது. இந்த நிலையில் கடையில் மோசமாக நடந்து கொண்ட இந்த காவலரை ஆயுதப்படைக்கு மாற்றி எஸ்பி சுஜாதா அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார். எந்த ஊரா நீங்க ஓடி போயிரு நாளை காலையில கடை திறந்து இந்த சம்பவம் தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கும் திரு அண்ணாமலை அவர்கள், சட்டத்தை அமல்படுத்த மட்டுமே காவல்துறைக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதை காரணமாக கொண்டு குடியேறி வேலை செய்யும் தொழிலாளர்களின் சொத்துகளுக்கு சேதம் விளைவிக்கவும் அவர்களை அவமதிக்கவும் தாக்கவும் காவல்துறைக்கு உரிமை இல்லை என கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு குடியேற்ற தொழிலாளர்கள் வழங்கி வரும் பங்களிப்பை நாம் இப்போது உணர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் வந்திருப்பதாகவும், குடியேற்ற தொழிலாளர்களுக்கு எதிராக குறுகிய அரசியல் லாபங்களுக்காக திமுக தொடர்ந்து விதைத்து வரும் வெறுப்பின் தவிர்க்க முடியாத விளைவுகள்தான் இந்த அதிர்ச்சியூட்டும் சம்பவங்கள் எனவும் அண்ணாமலை அவர்கள் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். நீ எந்த ஊர்ல நீங்க எந்த ஊர் நாய் நீங்க எந்த ஊருன்னு தெரியும் உனக்கு நாட்டு பேசிக்கிறா ஏன் மீசி எடுத்துக்கிறா நீங்க ஒரு நீ எப்ப எடுத்தாங்க என்ன கேட்டா என்னடா கேட்டா அப்புறம் நீங்க என்ன கேட்டா இல்லன்னா இல்ல சொல்லு இல்ல சொல்லு நீதி கேட்டா மணி நீ அவங்கிட்ட பேசுங்க நீங்க என்ன போலீஸ் மேல கைங்கிறியா? போலீஸ் இல்ல, நீ தான் அவருக்கு எடுத்துக்க. அங்க சிசி கேமரால அப்புறம் எத்தனை க்ளோஸ் பண்ணு. நீ கிடைச்சா யாரா நீ சொல்லாதே. என்ன பண்ணுவீங்க? என்ன என்ன பண்ணுன்ற நீ மன சேவ சொல்ல நீ நான் வேற சேவ சொல்லுங்க என்ன வேற சேவ நீ வேற சேவ உன்னை சென்ன போது சொல்லுங்க ஓகே நீ தப்பே பேசாதே பேசாதே சொல்லல நீ பெரிய கிடையாது கேட்டா என்ன என்ன நீ கேள்வி கேக்குற நீ பத்த என்ன நீ கேள்வி கேக்குறீங்க நாளைக்கு கடை ஓன் வந்து 10 மணிக்கு சரியா? இந்த கடை நாளைக்கு திறக்கூடாது.
ஊருக்கு போக வந்த தாயோடு 10 மணி க்ளோஸ் பண்ற துணி வேலை செய்ய குண்டே செய்யுது. சொல்லுங்க இந்த கடையை ஓன வேலை நம்பர் கொடு. நம்பர் போட்டில் வைக்கலாம். நம்பர் கொடுக்க முடியாதா? நம்பர் கொடு. எந்த ஊர்ல எந்த ஒரு தாயாளி குறைக்க வேலை எழுதினீங்களா? நம்பர் கொடு.